அனைவருக்கும் வணக்கம். 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற இருக்கின்ற ஸ்லாஷ் தேர்விற்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் exam.tnschools.gov.in போர்ட்டல்ல பதிவிறக்கம் செய்யறது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல exam.tnschools.gov.in அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க சைன் இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சைன் இன் அப்படின்ற இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டும் சைன் இன் பண்ணிக்கலாம். அல்லது வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டும் சைன் இன் பண்ணிக்கலாம். அல்லது பள்ளிக்கு வழங்கியுள்ள எமிஸுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டும் சைன் இன் பண்ணிக்கலாம். நான் எனக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு ஸோ கீழே தெரியக்கூடிய கேப்சாவையும் பார்த்து கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிக்கிறேன். சைன் இன் பண்ணிட்டோம்னா நமக்கான ஹோம் பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். ஸோ இதே போர்ட்டல்ல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்முக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல நமது பள்ளியினுடைய நேம் இருக்கும். ஸோ பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆசிரியருடைய நேம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6ஆவதா டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டாவே உங்களுக்கு டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும். அல்லது உங்களுக்கு செலக்ட் ஆகலைன்னா நீங்க இங்க வந்து டவுன்லோட் கொஸ்டின் பேப்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அதை செலக்ட் பண்ண உடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்லாஷ் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. 13/1/2025 9 மணியிலிருந்து 25/1/2025 1 மணி வரைக்கும் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 26ல இருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 அடுத்து 3 இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்லாஷ் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் செய்வதற்கு கீழே தெரியக்கூடிய அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப டவுன்லோட் ஆன கொஸ்டின் பேப்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது பேஜ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 14 பக்கங்கள் இருக்கு. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கு எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க தெரியக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்ற இடத்துல பள்ளிக்கு வழங்கி இருக்கக்கூடிய எப்சன் பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மோர் செட்டிங்ஸ்ல பேப்பர் சைஸ் A4 இதெல்லாமே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடட் பிரிண்டிங்ல செலக்ட் பண்ணிட்டு ஃபிளிப் ஆன் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல போர்ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்லாஷ் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் செய்வதற்கு 5ஆம் வகுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்லாஷ் மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் செய்வதற்கு 8ஆம் வகுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.